ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அமேசானில் ஒரு பார்சல் ஒன்று வாங்கியிருந்தோம். அல்ட்ராசோனிக் ஹியூமிடிஃபையர். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துச்சு. பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 காட்டன் ஸ்டிக்கு, அப்புறம் அந்த மிஸ்ட்டு ஜென்ரேட்டரை ஹோல்ட் பண்ணுறதுக்குரிய 2 பிளாஸ்டிக்கு, 2 மிஸ்ட்டு ஜென்ரேட்ரு, அப்புறம் ஒரு சர்க்யூட் மாடியூல் ஒன்று இருந்துச்சு. அதை இப்போ அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பிளாஸ்டிக் ஹோல்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மிஸ்ட்டு ஜென்ரேட்டர் இருக்குல்ல, அதில் வந்து காட் மாதிரி இருக்கிற சைடு வந்து பேக் சைடும், அந்த குழி மாதிரி இருக்கிற சைடு வந்து மேல் சைடும் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குழி சைடில் உள்ளதுலேருந்து தான் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அப்புறம் இன்னொரு பிளாஸ்டிக் ஹெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைட்டாக லாக் பண்ணாலே லாக் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹார்டாலாம் ஒன்றும் இல்லை, சாஃப்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 இதையுமே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த காட்டன் ஸ்டிக்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் தள்ள வேண்டாம். அந்த மிஸ்ட்டு ஜென்ரேட்டரை போய் டச் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து ஒரு சர்க்யூட் மாடியூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதில் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒயரும் பார்த்திங்கன்னா அந்த பின்னில் ரொம்ப சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் தள்ளாதீங்க. அந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் பின்னு எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உள்ள தள்ளுங்க. ஏன்னா ஓங்கி தள்ளிங்கன்னா உடஞ்சிரும் போல், அந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று இன்சர்ட் பண்ணிடலாம். ரைட், ஓகே. இப்போ அதையுமே இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்புறம் 2 மிஸ்ட்டு ஜென்ரேட்டரும் ஆன் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு அந்த பின்னுக்கிட்டேயே ஒரு 2 எல்இடி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை ஆன் பண்ணும்போது பார்க்கலாம் அந்த 2 எல்இடி ஆன் ஆகிறத. இதை நீங்கள் உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டிக் சைஸ் இருக்கிற மாதிரி பாக்ஸை பார்த்துக்கோங்க. அதோட கேப்லாம் இப்போ ஒரு 2 ஹோல் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த ஹோல்டரை உள்ளே ஹோல்ட் பண்ணுற மாதிரி இப்போ 2ஐயும் உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் பெரிய பாக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வாட்ரு வேஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த சைஸுக்குரிய பாக்ஸ் எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். இதுனா உங்களுக்கு வாட்ரு ரொம்ப வேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அந்த ஹோல்டர் மூவ் ஆகாமல் இருக்க பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்புறம் அந்த சர்க்யூட் போர்டில் மிஸ்ட்டு படாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு கவர்க்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வாட்டரை ஃபுல் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். இந்த காட்டன் ஸ்டிக்கை உள்ளே வச்சு நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸை வந்து லாக் பண்ணிக்கலாம். சர்க்யூட் போர்டு அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக மிஸ்ட்டு தெரிக்கும்போது உள்ளே படாமல் இருக்கும். எதுவும் ஷார்ட் சர்க்யூட் எதுவும் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதுக்காண்டி தான் அந்த மாதிரி சுற்றி இருக்கிறேன். இப்போ பவர் கொடுத்து பார்க்கலாம். பவர் கொடுத்தாச்சு. இப்போ அந்த 2 எல்இடியும் ஆன் ஆகும் பாருங்கள். இந்த 2 எல்இடி ஆன் ஆயிடுச்சுன்னா மிஸ்ட்டு ஸ்பேர் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருங்க, மிஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இருங்க, கையை வச்சு காட்டுறேன். மிஸ்ட்டு ஆனால் வருது. அது உங்களுக்கு அந்த பேக் சைடில் உள்ள கலர்னால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். இருங்க, லைட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக வியூ ஆகும்னு நினைக்கிறேன். தெளிவாக தெரியுது மிஸ்ட்டு எந்த லெவலில் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். நல்லா அப்படியே அந்த புகை மண்டலமான மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இதை வச்சு ரூமை ஃபுல்லாக நம்ம கூல் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது சும்மா ஒரு அழகுக்கு, பார்க்குறதுக்கு நல்லா ஒரு புகையாக வர மாதிரி இருக்கும். சின்ன பசங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அது பேக் சைடில் ஒரு லைட் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா வியூ நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு புகையாக வர்ற மாதிரி தெரியுது பாருங்கள். ஃபேஸ் எல்லாம் பக்கத்தில் ரொம்ப கொண்டு போகாதீங்க. அப்புறம் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் மூக்கில் எரிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். சும்மா ஒரு விளாண்டுக்கிடலாம், அவ்வளோதான். இல்லை நீங்கள் அப்படின்னா ஒரு பர்ஃப்யூம் எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர மிஸ்ட்டுனால உங்களுக்கு அந்த ரூம் வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.